நல்ல ஹெல்த்தியான பொருள்லாம் சாப்பிடணும் என்ன எனக்கும் இருக்குங்க. ஆனால் வந்து டைம் தாங்க அது கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு டைம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் ஃபோன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி சர்ச்சில் டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு சர்க்கிளாக வரும். ஸோ என்னென்ன ஆப் நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு மணி நேரத்துக்கு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இந்த சர்க்கிள் வந்து நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் காட்டும். ஸோ நீங்கள் டே வைஸ் காட்டும். மண்டே எவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்கோம், சண்டே எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1 மணி நேரம் 57 மினிட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுது. அப்படின்னாக்கா அதில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், யூடியூப் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபோன் கால்ஸ் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன ஆப்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இதில் காட்டும். அதில் நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு ஆப் நீங்கள் செலக்ட் பண்ணி கூட அதே நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணிருக்கீங்க, என்னென்ன டைம் யூஸ் பண்ணிருக்கீங்க, டெய்லிங்கிற இடத்துல வந்து ஹவர்லி அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் எந்தெந்த ஹவரில் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, எத்தனை நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு, இது எல்லாமே நம்ம அதில் பார்த்துக்க முடியும். ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணனால ஹவர்லி நம்ம எந்தெந்த ஹவரில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. இதே வந்து நீங்கள் டைம்ஸ் ஓப்பன் கொடுத்தீங்கன்னாக்கா எத்தனை டைம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் 3 டைம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா எந்த டைமில் ஓப்பன் பண்ணியிருக்கோம், எத்தனை தடவை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இது போல் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இதில் உங்கள் ஆப் டைமர் நீங்கள் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரியுதுங்க, நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமோ ஒரு யூடியூப்போ ஏதோ அதிக நேரம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அந்த பர்டிகுலர் ஆப் வந்து ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி அதில் டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஆப் டைமர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப் டைமரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஸோ இதில் 30 மினிட்ஸ் இல்லை 1 hour 30 மினிட்ஸ். ஸோ ஒன் hour 30 மினிட்ஸ் வைக்கணும்னு வச்சுக்கோங்க. 1 hour 30 மினிட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இது காட்டிடும். இது வெளில வந்தீங்கன்னா இங்கே வந்து காட்டுதுங்களா 1 hour 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி யூடியூப் நேராக. ஸோ 1 hour 30 மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் இந்த மாதிரி நீங்களே ஒரு டைம் லைன் வச்சு உங்களால் கம்மி பண்ண முடியுதான்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் குறைச்சிடும் போது உங்களுக்கு உண்மையிலேயே டைம் கிடைக்கும். நீங்கள் எதை யூஸ் பண்ணணும், எதை யூஸ் பண்ண வேணாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணணும். ஃபோன் வந்து முடிவு பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு டிசிப்ளினாக இருக்க முடியும். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். டிஜிட்டல் வெல்பீயிங் ஆப் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். எது தேவையில்லாமல் அதிகம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தோணுதோ அதை குறைக்கிறதுக்கான முயற்சி இது மூலம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நிறைய டைம் உண்மையிலே கிடைக்கும். தேங்க்யூ.